என் உயிரினும் மேலான ஆத்மபந்தங்கள் எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். கடன் விரைவில் அடைய எளிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் பகல் 12 முதல் 1:30 மணிக்குள்ளாக கடனில் சிறு பகுதியை செலுத்தினால் திரும்ப திரும்ப கடன் தொகையை முழுவதுமாக செலுத்தி மீண்டு விட முடியும். சங்கடஹர சதுர்த்தி அன்று வன்னி மரத்தில் இலைகளை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய அளவற்ற கடன்களை அடைக்க வழிபிறக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் சிவபெருமானுக்கு செந்தாமரை வைத்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட கடன் விரைவில் தீரும். இறைவனை வணங்கும் முறையும் அதன் அர்த்தங்களும். கைகளை தலைக்கு மேல் தூக்கி வணங்கும்போது என்பது உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் கதி இல்லை, வேறு யாரும் இல்லை என்பது அர்த்தம். நீ ஒருவனே எனக்கு துணை நின்று இறைவனை சரணடைவதன் வெளிப்பாடு. திரௌபதி கண்ணனை சரணடைந்தாலே அப்படி முகத்திற்கு அருகில் கைகளை குவித்து தலை குனிந்து வணங்குவது என்பதுதான் அடக்கத்தின் வெளிப்பாடு. உனக்கு கீழ்தான் உலகமே இருக்கிறது என்ற பொருளில் சாதாரணமாக எல்லோரும் வணங்குகின்ற முறை. நெஞ்சிற்கு நேராக கைகளை குவித்து வணங்குவது என்பது, இறைவா, உன்னை என் நெஞ்சிற்குள்ளேயே வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் என்னை விட்டு நீ விலகாமல் என்னுடைய இருந்து என்னை காத்து ரட்சித்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணத்தினை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இப்படி நாம் வணங்கும் முறை, கடன் தீருவதற்குண்டான பரிகாரம் இவற்றை பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.